சிம்ம ராசியில் இருக்கிறவங்களுக்கு ஆணி மாத ராசி பலன்கள் பார்க்கலாம். உங்களோட ராசிநாதன் சூரியன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. அவரோட தன லாபாதிபதியான புதனும் யோகாதிபதியான செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறதுனால பொருளாதார பற்றாக்குறை அகலும், புதிய பாதை புலப்படும். புகழ்மிக்கவங்களோட பட்டியலில் இடம் பிடிக்கணும்னு நினைப்பீங்க. அதற்கான வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு கைகூடி வரும். என்ன இருந்தாலும் உங்கள் ராசியில் ராகுவும் 7ஆம் இடத்தில் கேதுவும் இருக்கிறதுனால இடர்பாடுகளுக்கு மத்தியில் தான் உங்கள் முன்னேற்றம் வந்து சேரும். எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. தானாகவே முடிவெடுக்கும் நீங்கள் இது போன்ற காலங்களில் குடும்ப பெரியவர்களையும் சான்றோர்களையும் கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது நலம் தரும். மேலும் சர்ப்ப கிரகங்களின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கும் பொழுது திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லலாம். திடீர் மாற்றங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக அமையாது. நாகசாந்தி பரிகாரங்களை நல்ல விதமாக செய்வதன் மூலம் தேக நலனை சீராக்கி கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 2இல் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். குருவின் பரிபூரண பார்வை 6, 8, 10 ஆகிய இடங்களில் விழுவதால் எதிர்ப்பு, வியாதை, கடன் எனப்படும் 6ஆம் இடத்தில் குருவின் பார்வை பதிவதன் மூலம் எதிர்ப்புகளிலிருந்து விடுபடுவீங்க. எதிரிகளின் பலம் குறையும். இந்த நேரத்தில் நீங்கள் எடுத்த முடிவில் வெற்றி கிடைக்கும். அதே சமயம் அர்த்தாஷ்டம சனியின் பிடியில் சிக்கியிருக்கும் உங்களுக்கு சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதாலும் ஆரோக்கியத்தை குறிக்கும் 6ஆம் இடத்தை குரு பார்ப்பதாலும் நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். ரண சிகிச்சை செய்யக்கூடிய நிலையில் இருந்தவர்கள் இனி சாதாரண சிகிச்சை செய்வதன் மூலமே குணமாகலாம். உற்சாகமும் தெம்பும் உள்ளத்தில் குடிகொள்ளும். சென்ற மாதத்தில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடுபட்ட வாய்ப்புகள் கைகூடி வரும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் தங்கள் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நேரம் இது. உங்களின் பணிபுரியும் ஆற்றல் உங்களது பதவி உயர்வுக்கு வழிவகுத்து கொடுக்கும். வாகனம் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க. ஆணி திருமஞ்சனத்தன்னைக்கு சிவாலயத்திற்கு போயிட்டு நடராஜரை தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ரொம்பவுமே நல்லது. ரிஷப ராசியில் ஜூன் 29ஆம் தேதி சுக்கிரன் சஞ்சரிக்கிறார். ரிஷபம் சுக்கிரனுக்கு சொந்த வீடு அப்படிங்கிறதுனால தொழில் வளர்ச்சி மேலோங்கும். பங்குதாரர்களின் குணம் மாறி தொடர்ந்து உங்களோடு செயல்படுவாங்க. வியாபார விரோதங்கள் விலகும். வியாபாரத்தில் இருந்த குறுக்கீடு அகலும். சகோதர வர்க்கத்தினரின் பாசமலையில் நனைவீங்க. உடன்பிறப்புகளின் இல்லத்தில் நடைபெறும் சுக நிகழ்வுகளை இல்லத்தில் முன்னின்று நடத்துவீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. பெண்வழி பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வரும். அதே மாதிரி ஜூலை 1ஆம் தேதி கடக ராசியில் புதன் சஞ்சரிக்கிறதுனால உங்கள் ராசிக்கு 2, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் விரயஸ்தானத்துக்கு வரப்போகிறதுனால குடும்ப சுமை கூடும். எதிர்பாராத விரயங்கள் ஏராளமாக வரலாம். இது போன்ற காலங்களில் சுப விரயங்களை ஏற்படுத்திக்கிட்டோன்னா வீண் விரயங்கள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு முடியும். ஜூலை 12ஆம் தேதி கடக ராசிக்கு செவ்வாய் போய் அங்கு நீச்சம் பெறுவதால ஆரோக்கிய தொல்லைகளை சந்திக்கும் சூழ்நிலை உருவாகலாம். அதனால நோய்க்கான ஆரம்ப அறிகுறிகள் தோன்றும் போது மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது நல்லது. முன்னோர் வழி சொத்துக்களில் மீண்டும் பிரச்சனைகள் உருவாகலாம். சகோதர வர்க்கத்தினரின் வெறுப்பிற்கு ஆளாவீங்க. உடன்பிறப்புகளோடு தொடர் கூட்டு வச்சிருக்கிறவங்க கருத்து வேறுபாடு காரணமாக தனித்து இயங்க நேரிடலாம். உத்தியோகத்தில் உயர் பதவி வகித்தவர்கள் பாதிப்புக்கு ஆளாகி பதவி இழக்கும் சூழல் வரலாம். அதனால பணிபுரிகிற இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்பமும் துன்பமும் கலந்து வர்ற மாதமாக இருக்கும். ஒரு சில நாட்கள் ஓஹோன்னு இருப்பீங்க. ஒரு சில நாட்கள் யோசித்து செயல்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். கணவன் மனைவிக்குள் அடிக்கடி சச்சரவுகள் மேலோங்கும். புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. பிள்ளைகளின் வழியில் மாத தொடக்கத்திலேயே விரயங்கள் ஏற்படலாம். மாமன் மைத்துனர் வழியில் உதவிகள் கிடைக்கும். குருபலம் நன்றாக இருப்பதால் பண பற்றாக்குறை அகலும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த மாறுதல் கிடைக்கும். தாய் வழி ஆதரவு குறையாம பார்த்துக்க வேண்டியது அவசியம். உடன்பிறப்புகளால் நன்மை உண்டு. வருமான பற்றாக்குறையை சமாளிச்சிருவீங்க. நடராஜர் வழிபாடு நன்மையை வழங்கும். அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை தோறும் விநாயகரை வழிபடுறது சிறப்பு. நல்ல நாட்கள்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 20, 21, 24, 25, 30, ஜூலை மாதம் 1, 4, 5, 6. மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.